உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறாங்க. போன வருஷம் குரு பயிற்சி பார்த்தோம். நிறைய நல்லது நடந்தது, எக்கச்சக்க நல்லது நடந்தது. அதே மாதிரி இந்த ஜூன் 2 குரு பயிற்சி நடக்குது. யாருக்கு என்ன பலன்? குரு ஒரு வீட்டில் இருப்பார், ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ ஒரு 4 வீட்டில் எக்கச்சக்க சேஞ்சஸ் வரும். அதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா குரு பகவான்றவர் முழு சுப கிரகம், அவ்வளவு நல்லது செய்வார். மெயினாக குழந்தை பாக்கியம். குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது சுக்கிரன், ஆனால் குழந்தை பாக்கியத்தை தருத்து குரு பகவான். வேலையில் ப்ரமோஷன் தருத்து குரு பகவான். சரிங்களா? உடம்பு நல்ல குரோத் வேணும்னா அதுக்கு குரு பகவான். குரு பகவான் கொழுப்புன்னு சொல்லலாம். நிறைய பேர் ரொம்ப ஒல்லியாக இருந்தீங்கன்னா குரு பகவானை ஏற்றுனீங்கன்னா தான் உடம்புல கொஞ்சம் உடம்பு நல்லா ஒன்றும் சதை பிடிக்கும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு பணம், அதிகப்படியான பணம் தருத்தும் குரு பகவான். அதனால் குரு பகவானால் எக்கச்சக்க நன்மை இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன நன்மை, பொதுவாக என்னென்ன பலன்கள், என்னுடைய வேலை, பிஸ்னஸ், திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, என்னோட உடல் உபாதைகள் குறைய, எனக்கு பிஸ்னஸ் வளர, வெளிநாடு செல்ல. ஏன்னா வெளிநாடு செல்றதுக்குலாம் குரு யோகம் இருக்கணும். குரு யோகம் இருந்தால் தான் வெளிநாடு போயிட்டு வர முடியும். வெளிநாடு செல்றதுக்கு இதுக்கெல்லாம் எப்படி இருக்குது அமைப்பு ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும்? ஒன்று குரு பகவானை கண்டிப்பாக வழிபடணும். ஒன்று கூடவே வேறு எந்த தெய்வத்தை எந்த நாளில் எப்படி வழிபடணும், கூட என்னென்ன மாதிரி தானியங்கள் இல்லை என்னென்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த குரு பகவானுடைய சக்தியை நான் எப்படி ஆக்கர்ஷணம் பண்ணிக்கிறதுன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். வாங்க. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், ஜாக்பாட் ராசிகளை நீங்களும் ஒருத்தர். ஏன்னா குரு பகவான் இப்போ உங்களை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஓகேங்களா? அது சொல்லுவாங்கள்ல, கெஞ்சி கேட்டாலும் 5ல் வரமாட்டார் குரு. ஸோ இந்த 5ல் உங்களை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. போன வருஷமே எனக்கு தெரிஞ்சு விருச்சிகத்துக்கு அவ்வளோ நல்லது நடந்தது. தொழிலாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், நிறைய பேர் மறுமணமே நடந்தது. நிறைய மறுமணம் நடந்தது. எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருந்தது. இந்த வருஷம் இன்னும் சூப்பர். நீங்கள் எதை தொடுறீங்களோ ஜெயிப்பீங்க, எதை தொடுறீங்களோ ஜெயிப்பீங்க. அதனால் எது வேணுன்றதை கரெக்டாக யோசித்து பண்ணாங்க. மெயினாக நீங்கள் எது இதில் ஜெயிப்பீங்க அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற முயற்சி, அதை சொன்னீங்க, எதை தொட்டாலும் ஜெயிப்பீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ண வெற்றி ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே வரும். இது ஒன்று. இன்னொன்று, குடும்பத்தில் ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி வரும், ஒரு சந்தோஷம் வரும், மைண்ட்லேயும் கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் குழப்பத்தில் இருந்தோம். ஏன்னா சனி பகவான் தாக்கம்லாம் இருக்குது உங்களுக்கு 5ஆம் வீட்டில். அதனால் அந்த மனம், மைண்ட், ஃபேமிலி இதில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அந்த கிளாரிட்டிலாம் வரும். எந்த அளவுக்கு கிளாரிட்டினா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீடு வாங்கியிருந்தார். வீடு வாங்கி உறவு முறையில் சொல்லலை, ஏன்னா அவங்களாம் பார்ப்பாங்க இந்த வீடியோ. இன்னொருத்தருடைய பேரில் வாங்கி அவங்களுக்கு பவர் கொடுத்துருந்தாரு. அவங்க வீடு காலி பண்ண மாட்டேன்னு சொல்ல ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. கடைசியில் வீட்டில் உட்கார வச்சு பஞ்சாயத்து மாரி பண்ணி சரி பண்ணி முடிச்சு கொடுத்தாச்சு. இப்போ பேக் டு அவர் யார் வாங்கினாரோ அவர் பேர்லேயே வந்துருச்சு. இப்போ ஃபேமிலியில் கொஞ்சம் நல்லா இருக்க டைம். இப்படி தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும் நேரம். ஆனால் ஃபேமிலியில் டைம் சரியில்லைன்னா வேறு யார் பேர்லையாவது எழுதி வச்சு பிரச்சனை மாட்டிப்பீங்க. அது கிளியராக, அதுக்கான பரிகாரங்கள் நீங்கள் சில செய்யும் போது அது கிளியர் ஆகிட்டு திருப்பி ஜெயிச்சிடுவீங்க. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வருஷம். அதனால் தாராளமாக இறங்கி நீங்கள் செய்யலாம். முயற்சி தொடர்ந்து முயற்சி பண்ண ஜெயிக்கலாம். லவ்வில் ஏதாவது பிரேக்கப் ஆகிடுது, இப்போ விருச்சிகத்துக்கெல்லாம் டக்குன்னு லவ் பிரேக்கப் ஆகிடும். ஏன்னா அவங்க பேசுறது சில டைம் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவாங்க. அவங்க மனசில் பெருசாக இருக்காது, ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தைகள் கொட்டுற மாதிரி இருக்கும். அது எல்லாராலையும் டைஜஸ்ட் பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பிரேக்கப் வரும். அந்த மாதிரி பிரேக்கப் ஆகிட்டு யாராவது பிரிஞ்சிங்கன்னா இப்போ பேசி பேச்சப் பண்ணலாம். ஏன்னா 3ஆம் வீடு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா புரிஞ்சு வந்துப்பாங்க. இப்போ உங்களுடைய பேச்சும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும், வர வச்சு ஆகணும். அப்போ தான் நம்ம பழைக்க முடியும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து பெஸ்ட்டு ஸ்டஃப்னா உங்களுக்கு திருமணம்ங்க. திருமணம் ரொம்ப நல்லா இருக்குங்க. திருமணத்துக்கான ஹவுஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் தாராளமாக திருமணம் பண்ணலாம். அதனால் நிறைய பேர் திருமணம், நிறைய பேர் மறுமணம் கேட்டிருந்தீங்க. மறுமணத்துக்குமே டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா விருச்சகத்தில் மறுமணமும் நிறைய நடக்குது. இல்லை அதுக்கும் டைம் நல்லாயிருக்கு.
பர்சனல் வாழ்க்கையில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வருஷம் உங்களுக்கானது. தெய்வ வழிபாடுனா திருச்செந்தூர் முருகர், திருப்பரங்குன்றம் முருகர், வள்ளி தேவானையோடு வழிபடுங்க. ஓஹோன்னு வளருவீங்க. இவங்க துர்க்கை அம்மனையும் வழிபடலாம். சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து குரு பயிற்சி வந்து பொதுவாக பார்த்தோம். உங்களுக்கு வந்து மெயினாக குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு, சரிங்களா? உங்கள் வீட்டில் ஒருத்தர் உங்கள் ஒரு ஒரு கட்டத்தில் இருப்பார், ஒரு 4 வீட்டை, ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ மொத்தம் 4 வீடு வரும். மெயினாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும்? கல்யாணம், மகப்பேறு, லவ் செட் ஆகிறது, வேலை, ப்ரமோஷன்ஸ், வேலையில் சம்பள உயர்வு, பிஸ்னஸ் நடக்கிறது, கடன் வாங்கிறத பற்றி, கடன் வாங்கலாமா கொடுக்கலாமா இதை பற்றி, உடல் உபாதைகள் யார் யாருக்கு சரியாகும், கோர்ட்டு கேசஸ், இந்த விஷயங்களெல்லாம் சொன்னோங்க. இதெல்லாம் சொன்னோம். இதுக்கு பொதுவான தெய்வங்கள் சொன்னோம். இது எல்லாமே நான் பொதுவான தெய்வங்கள் சொன்னேன். ஒரு சார்ட்டை எடுத்தால் இன்னும் அக்யூரேட்டாக இப்போ உங்கள் எல்லாருடைய சார்ட்டை நான் பார்க்கல. உலகத்துக்குன்னு ஒரு கோச்சாரம் இருக்குது, உலகத்துக்குன்னு ஒரு குரு பகவான் நகர்வு இருக்குது. அதை வச்சு தான் நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சொன்ன ஜாதகம்னா உலக ஜாதகம். உலகத்தில் எங்கே போனாலும் இதுதான். இது வந்து பிளானட்ஸ். நம்ம வார்த்தையில் பேசலை. இது இப்படி தான் கிரக நகர்வு இருக்குது இந்த அண்டத்தில். அதை வச்சு நம்ம என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவாக. இதுவே பயங்கரமாக வேலை செய்யும். இன்னும் அக்யூரேட்டாக எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் எடுத்து, உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற தெய்வங்கள் சொல்லுவோம், அதுக்கேற்ற கோவில்கள் சொல்லுவோம். அங்கே போகும்போது இன்னும் பவராக வேலை செய்யும். அந்த அதுக்கான பரிகாரங்கள் சொல்லும்போது இன்னும் பவராக வேலை செய்யும். ஸோ யாராவது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு ப்ரொமோஷன் ஆக போகுது, எனக்கு குழந்தை, இப்போ நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தான் எக்கச்சக்கமாக வராங்க, சரிங்களா? குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ண போகிறேன், இப்போ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு டேட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம கன்சல்டிங் கொடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றது சொல்லலாம். அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகள் நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த குரு பகவான்னா நம்ம ஆலங்குடி சொல்லுவோம் குருஸ்தலம், ஓகே. ஆனால் குருஸ்தலம் நிறைய இருக்குது, சென்னையிலேயே இருக்குது. சென்னையிலேயே அவ்வளவு உங்களுக்கு திருவெற்றியூர்லேயே குருஸ்தலம் ஒன்று இருக்குது, திருவெற்றியூரில் குருஸ்தலம் இருக்குது, பாடியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது, திருநெல்வேலியில் குருஸ்தலம் பெருமாள் ஸ்தலம் ஒன்று இருக்குது, சிவனுடைய நவகைலாயமில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. இந்த மாதிரி குருஸ்தலங்கள்ன்ட்டு நிறைய இருக்குங்க. தாராளமாக போயிட்டு வாங்க. எதுவுமே முடியலையா, பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு வியாழக்கிழமை குரு உரையில் போயிட்டு வாங்க. காலையில் 6:30 மணிக்கு வரும், இல்லை நைட்டு 8:30 மணிக்கு ஒன்று வரும். மதியம் 1:30-2 மணிக்கெலாம் கோவில் நட சாத்தியிருக்கோம். காலையில் நைட்டு போயிட்டு வாங்க, அவ்வளோதான். முடிஞ்சால் இந்த குருஸ்தலங்களுக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை நான் பெருமாள் கோயிலுக்கு தான் போவேன் யாருன்னா, ஏன்னா இப்போ நிறைய பேர் அது மாதிரிலாம் அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு முருகர் கோயிலாக சொல்லுங்கள், எனக்கு அவங்க ஒரு கடவுள் கொண்டு வந்துட்டு எனக்கு இதில் ஒன்று சொல்லுங்கன்றாங்க. அதனால் எனக்கு அந்த லாஜிக் தெரியல. சரி, யார் கேட்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். நல்லா இருந்தால் சரி. பெருமாள் கோயில் போகணுன்னு வழிபாடு பண்ணுறவங்க லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வழிபாடு பண்ணாங்க. அவரையும் வியாழக்கிழமை குருவரில் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக பானகம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே அந்த குரு பகவானுடைய அருளாலும் நடக்கணும். குரு பகவான்றவர் முழு சுபகிரகம். யானை மேலே வருவார் குரு பகவான். நம்ம வந்து மரத்துக்கு அடியில் உக்காண்டிருக்க தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் குரு பகவான் நினச்சிட்டு இருக்கோம். குரு பகவானோட இன்னொரு ரூபம் இருக்குது, வெள்ளை யானை மேலே வருவார். இந்திரன் வந்து ஐராவதத்து மேலே உக்காண்டிருக்காருன்னா அந்த பின்னாடி 1000 அர்த்தம் இருக்குது. குரு யார் கூட இருக்காங்களோ அவன் வின் பண்ணுறான். அதனால்தான் எந்த ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நீங்கள் வந்து சச்சின் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் ரொனால்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த நடிகர்கள் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த பிஸ்னஸ் மேன் எடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே மென்டார்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதை வந்து தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலேயும் குருன்னு சொல்கிறோம். குரு இல்லாத ஆட்டம் குருட்டு ஆட்டம். யார் குருவை வச்சுக்கிட்டு குரு பேச்சை கேட்குறீங்களோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.